சொல்லுங்கள். மைனஸில் 4 பேர் வாங்க. ஓகே. ஓகே, ஆன்சர் என்னது? -1. வெரி குட். ஓகே. ஓகே, இன்னும் ஒரு கணக்கு இருக்குது. யார் செய்யுது? ஓகே, எந்திரிங்க. -4 இருக்குது. அதனால் மைனஸ்லேருந்து மைனஸ் டீம் வந்து 4 பேர். சத்தமாக சொல்லுங்கள். ஓகே, சரி. ப்ளஸில் 4 இருக்குது. ப்ளஸ்லேருந்து 4 பேரா? சரி. அடுத்து ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் ஜோடி. ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் ஜோடி. அப்படி சேர்த்துக்கிட்டே போகிறீங்க. ஓகே. ஏன் 0? ஏன்னா ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் மிச்சமே இல்லை, எல்லாருமே ஜோடி ஆகிட்டாங்க. ஜோடியானால் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மதிப்பு 0ன்னு அர்த்தம். அப்போ 4க்கு 4 ஜோடி போயிடுச்சு. இப்போ மிச்சம் எந்த நம்பருமே இல்லை. அப்போ ஆன்சர் யாருமே என்ன இல்லை. அப்போ ஆன்சர் என்னது? 0. ஓகே, வெரி குட். சரி, இரு. நீ சரியா? மைனஸ்லேருந்து ரைட்டு. மொதல் கணக்கு சரிയോ? செய்ய. ஆன்சர் என்னது? அப்போ ஆன்சர் என்னது? அப்பனா 0. ஆன்சர் 0வா? இல்லை. என்ன தப்பு விட்ருக்காரு? ப்ளஸ்ஸே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? ப்ளஸ்ஸில் வந்து கூப்பிட்டாரு. அது நல்லா கவனி. முதல்ல என்ன நம்பர் இருக்கு? என்ன நம்பர் இருக்கு? -2. அப்போ எந்த டீம்லேருந்து கூப்பிடணும்? கூப்பிடுங்க. வந்துடுங்க. முன்னாடி வாடா. 2 பேர் வாங்கடா. வந்தீங்களா? அடுத்து என்ன நம்பர் இருக்கு? அப்போ இன்னும் யார்கிட்ட தான் கூப்பிடணும்? அப்புறம் ஏன் ப்ளஸில் கூப்பிட்டீங்க? -2 தான் கூப்பிடுங்க. அப்போது சரி. இப்போ இவங்க 4 பேர்த்த டீம் சேர்க்க முடியுமா? ஏன் சேர்க்க முடியாது? ஏன்னா மைனஸில் தான் ஆள் இருக்குது. ப்ளஸில் இருந்தால் தான் சேர்க்க முடியும். இப்போ மைனஸில் இருக்கிறதுனால அவங்க 4 பேருமே ஆன்சர் தான். இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4. அப்போ ஆன்சர் என்னது? -4. ஓகேவா? ஓகே.